நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. தம்பி போயிட்டு வரலாங்களா? நீங்க சொன்ன சரிதான் அப்படின்னு அண்ணன் வார்த்தைக்கு மறுசொல்லுமாறு பேசாமல் இப்ப எல்லாருமே அப்படிதான் இருக்கு. அண்ணா எல்லுங்களோட இல்லையா சரி அப்பா ஒரு கண்ணீர் வாழ்த்தா கீரியும் பாம்பும் நீர் நெருப்பா இருக்கக்கூடாது. அது நல்லா இருக்காது. அப்பா அயோத்தியில இருந்து அரண்மனையில விட்டு பிள்ளைங்க பச்சை பறவைகளை கடித்து விளையாடி கொண்டு இருக்கும் போது அங்கிருந்து யாரை வர பாருங்க, மந்தாரை என்று சொல்லக்கூடிய ஒரு கூரை பாட்டியம்மா. மந்தாரைனா ஒரு கூடி. அந்த கூடி பாட்டி யாரு தெரியுமா? அதாவது கைகேசி அம்மாளுக்கு திருமணம் முடிந்து போகும்போது ஏவல் வேலை செய்வதற்கு சீதனமாக கொடுக்கப்பட்ட கூலிப்பாட்டி மந்தாரை கூலிப்பாட்டி. அதேதான். சரி, அப்ப அப்படியெல்லாம் ஏவல் வேலை செய்ய கொடுத்துருக்காங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க சீசனத்தோடு சேர்த்து இந்த ஏவல் வேலை செய்வதற்கு ஒரு பாட்டி கொடுப்பாங்க. இப்ப அப்படி ஒரு பாட்டியை கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா புது வீட்டுல வாழ போற பொண்ணு கூட ஒத்தாசைக்கு நம்ம கூட சேர்ந்த பாட்டி இருக்கட்டும்னு சொல்லி. ஏன்னா புது வீட்டுல போய் இருக்கும்போது அங்க போனோம்னு சொன்னா புதியா இருக்குவோம். உள்ள பயப்படுவா கலந்து பார்த்து. சரி, மாமனார் மாமியா கூட பேசியிருக்க மாட்டாங்க. இப்ப உள்ள பிள்ளைங்க வேணுமா? இப்ப உள்ளவங்க எல்லாரும் அவங்க கல்யாணம் முடிக்க முன்னாடியே குடும்பத்து கூட நல்ல டச்சோட இருக்காங்க. சரி சரி, அம்மாவும் அப்பாவும் நல்லா பழகி வச்சிருக்காங்க. சரி, அறிமுகப்படுத்திடுவான். வேற என்ன வேணும்? எல்லாம் டச்சு வந்ததுதான். எல்லா வீட்டுக்கார அம்மாவுக்கு வீட்டுக்காரங்க டச்சு எடுத்து ஆனாலும் இப்படி இருக்கும்போது அந்த கூனி பாட்டி அம்மாவுக்கு முன்கூர் 1000 பின்கூர் 1000 இருக்குல்ல. அப்ப குடத்தை வந்து பாட்டிக்கு வந்து இடுப்புல வைக்க மாட்டான். கூட குடத்துல வைப்பா. பாட்டி குறுக்கி வர உங்களுக்காச்சும் சரிதா எப்படி இருக்குன்னு வருவாள்ல. ஏன்னா பாட்டிக்கு வேதனை நம்மள மாதிரி நிமிந்து கெட்ட வரமாட்டா. அப்ப வரக்கூடிய நேரத்தில் தம்பி சொல்லுங்கள் இப்படித்தான் சண்டிங்க சொல்லுங்க. இவ்வளவு ஒரு சாப்பிட்டா பேசுறாங்க. ஆனா அவருக்கு நம்ம பேசுறது தெரியும். அதனால அண்ணனை சொன்ன உடனே தம்பி இளையவா இந்த அயோத்தியை பொறுத்த வரைக்கும் எல்லா
முடியும் போது போய் எடுக்கலாம். நீ என்ன உருவத்தில் வேணாலும் செய்யலாம். அப்பேற்பட்ட உருண்டை எடுத்து அப்ப தம்பியை தந்தழைத்து அழைத்து தான் அழைத்து ஏறு சொல்வார் ஏறு சொல்வார் ஏறு சொல்வார் தான் அழைத்து தான் அழைத்து தான் அழைத்து தயவுடனே ஏறு சொல்வார் ஏறு சொல்வார் ஏறு சொல்வார் போன் பச்சை நல்ல உருண்டை கொண்டு சுடனே உடைக்கவே நல்ல உருண்டை கொண்டு நல்ல உருண்டை கொண்டு கொடுத்ததையோ உடைக்க வேணும். உருண்டை கொண்டு அந்த காஞ்சனல்ல உருண்டை கொண்டு குடத்தையும் தான் உடைக்க வேணும். ஆமையா உடையா பச்சை உருண்டை காஞ்ச உருண்டை. ஆமா பச்சை உருண்டை காஞ்ச உருண்டைன்னு சொன்னா ஆமா ஆமா குடம் வரும்போது சரி ஆமா காஞ்ச உருண்டை வச்சு அடி எரிஞ்சோம்னு சொன்னா குடம் உடைஞ்சிரும் பாத்துக்கங்க. கூனையும் நிமுக்கணும். சரி சரியா? ஆமா ஆமா குடம் உடைஞ்சதுக்கு அடுத்து சரி பச்சை உருண்டை கொண்டு நான் அடிச்சோம்னு சொன்னா அந்த குடத்துல ஒட்டிக்கிடும். சப்புன்னு ஒட்டிக்கிடும். சரி அந்த தெரி உருண்டை தெரி உருண்டையா? வெளியில வச்சு அடிப்பாங்க தெரி உருண்டை. அப்படியே நல்லா இருக்கு. சரி அந்த வேலையும் தெரியுமா? தெரி உருண்டை தெரி உருண்டை வேலையும் படிச்சுக்கிட வேண்டியதானம்மா. ரைட்டு. சரி அதனாலே ஆமாம்மா இந்த மந்தாரை என்று சொல்லக்கூடிய கோனிப்பாட்டி வரும்பொழுது கோணிப்பாட்டி வரும்போது அப்பந்தான் பார்த்தார் ஹரிராமச்சந்திர பூபதி. ஹரிராமச்சந்திர பூபதி என்னம்மா செய்கின்றார்? எங்க ஐயா ராமசாமி ஐயா சுவாமியே அப்படியே ஒரு உருண்டை காஞ்ச உருண்டை எடுத்து சட்டாறு பாட்டி குடத்துல போட்டாரு. சரி குடத்துல இருக்க தண்ணி ஆமோ அம்படு கொட்டிருச்சு. முழு 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 முழுன்னு கீழே வருகிறதா நிமிந்துருமுல்லா கூணு நிமிந்துருச்சு. ஆமாம்மா பாட்டிக்கு வலிக்கு சரி கூணு வலிக்கும்ல. ஆமையா அப்ப அப்படி அக்கம் பக்கம் சுத்தி பாக்கா இந்த காட்டுக்குள்ள நான் தன்னந்தனியா வாரனே வருகின்ற போது குடத்தையும் உடைச்சு போட்டு கூனையும் நிமித்தது யாரு யாரடா பாலகா? அட பாவிகளே யாருடா கிட்டவா பாக்கலாம் யாரு 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 அப்படின்னு அதட்டுதா. சரி ஏன்னா வேதனை தாங்க முடியல. வேதனை அவளுக்கு அப்ப வேதனையா இருக்கும் போது பார்த்தாள் ஹரிராமனை. ஐயா ராமா ஐயா ராமா ஏ ராமசாமி ஏய் சுட்டித்தலையா ரகுராமா ரகுராமா என்னுடைய சரி கூரையின் நிமித்து ஆமா என் குடத்தை உடைச்சு போட்டேன். சரி அதனால என்ன 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 என் கூனு வலிக்கு சரி என் உடம்பெல்லாம் நோகுது. எனக்கு அங்கமெல்லாம் நோகுதப்பா. உடனே நான் உனக்கு சாபத்தை கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறா? அப்படி என்று சொல்லி என்ன செய்யறா பாருங்க. என்ன என்னம்மா? சுட்டித்தலையா ரகுராமா 14 வருடம் ஆமா 14 நாள் சரி 14 நாளிகை சரி பாரவணம் போவா என்று சாபத்தை கொடுக்கிறார். ஆனா கொடுக்கிறது சரி இந்த பாட்டி அம்மா. ஆமோ ஆமம்மா. ஆனா சாபம் கொடுக்கிறா. சரி ஆனா அங்க இருந்து வந்தாரே என்ன 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 அந்த ஹரிராமன் ஆமம்மா ஸ்ரீராமன் அவர் என்ன என்ன நினைக்கிறார்? பாட்டி சாபம் கொடுத்தாரே கொடுத்ததை கவலையா நினைச்சாரா? கிடையாது கிடையாது நம்ம பாட்டியம்மா தானே அப்படின்னு ஒரு சிரிப்பு. நமக்கு தானே சாபம் கொடுக்கறாங்க அதானே. ஆமா ஆமையா. ஏன்னா என்ன என்ன ஏன்னா நம்ம அம்மாவுக்கு அம்மா சரி நமக்கு பாட்டி. ஆமோ ஆமம்மா. அதனால ஒண்ணு இல்ல சரி அப்படின்னு ஒரு சிரிப்பு. அப்படி ராமசாமி சிரித்தவுடனே சிரித்த பொழுது ஓடிவார் பிள்ளைகளோ வாரையா பிள்ளைகளோ அந்த அயோத்தி வளரன் மலைக்கு அயோத்தி வளரன் மலைக்கு அழகுடனே ஏகி வாரா. ஓ அயோத்தி அந்த அயோத்தி வாரன் மலைக்கு
அரண்மனையில சரி ராமசாமி, இளைய பெருமாள், லட்சுமணன், பரதாழ்வார், சத்துருக்கன், ஆமா சத்துருக்கன் அல்லவா, இப்படி கோசலை, கைகேசி, சுமித்ரா, சரி ஐயா ஹரிராமச்சந்திர பூபதியுடைய அப்பா ஆமாவோ ஆமாம்மா, தசரதர் சக்கரவர்த்தி சரி அழகுடனே ஆண்டு வறுமையோடு வாழ்ந்து வர்றாங்க. ஆமா வாழ்ந்து வருகிறார்கள் அல்லவா, இப்படி இவர்கள் வாழ்ந்து வருகிற போது சரி இலங்கை மாநகரிலே ஆமா இலங்கை மாநகரிலே யார் யாரையா ஆண்டு வாரார்கள்? யார் யாரம்மா ஆண்டு வருகிறார்கள்? 10 தலை ராவணன். ஆமா 10 தலை கொண்ட ராவணன் ஆண்டு வருகிறான் அல்லவா. ஆமா சரி 10 தலை ராவணன், ஆமா தம்பி அதிகாயன், சரி இந்திரசித்து, ஆமோ ஆமாம்மா கும்பகர்ண, கும்பகர்ணன் அல்லவா. அடுத்து என்ன அடுத்து இன்னொரு குடும்பம், சரி ராவனுடைய பாட்டி யாரு யாரு யாரு? தாடகை, அவதான். ஆமா தாடகம்மா, ஆமா தாடகை. சரி அந்த தாடகைக்கு பிள்ளைங்க யார் யாரெல்லாம்? ராவணருக்கு மருமகன் சரி மாரிஷன், ஆமா சுவாகு, ஆமா சுவாகு அல்லவா. அடுத்து சரி ராவணனுடைய தங்கை யாரு யாரு யாரும்மா? தங்கச்சி அவதாமா தாய் சூர்பனகை. சூர்பனகை எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அவ வந்து சரி ராமர் வரும்போது ஆசைப்படுதா. ஓ அவ ஆசைப்படுகிறாள். ஆமா சரி ஏன்னா அவருடைய கணவன் இறந்தாச்சு. ஆமா ஆமாம்மா. நான் வந்து இது சன் டிவில பார்த்தேன். சரி அடுத்து என்ன என்ன அண்ணன் வந்து முகம் கொடுத்து பேசல, சரி எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு மட்டும்தான் சொன்னாரு. ஆமா ஆமாம்மா. அங்க இருந்து வந்தாரு இளையபெருமாள், சரி அண்ணன் கிட்ட போறா. ஆமா உடனே இவர் என்ன செய்தாரு, சரி சட்டார் ஒரு வாள் எடுத்தார், அப்படி மூக்கா அறுத்தாச்சு, சரி ரத்தம் வடிது ஓடுதான். ஆமோ இதுதான் சரி அப்பேற்பட்ட ராமாயணத்தில் ஆமோ ஆமாம்மா. ஹரிராமச்சந்திர பூபதி வார்த்தை. சரி இப்படி எல்லோரும் இங்க இருக்க அந்த இலங்கை மாநகரிலே ஒரே கொடூரம், சரி தேவர்களை கொடுமை செய்து வர்றாங்க. கொடுங்கோலாட்சி நடக்கிறதுமா இலங்கையில. இப்படி அரசாட்சி செய்து வரும்பொழுது அப்போ இந்த அயோத்தியமான அரண்மனையில சரி அந்த விஸ்வாமுத்திரர், விஸ்வாமுத்திரரு இவருக்கு வந்து ராஜரிஷி பட்டம் வேணும். ஆமா ஆமா ராஜரிஷி பட்டம் வேணும் தாய் அவருக்கு. அப்ப என்ன செய்யறோம்? ஆமா ராஜரிஷி பட்டம் வேணும்னு சொன்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும்? அந்த தாடகைகள் மலையாரி சரியா வேண்டி அயோத்தியமான அரண்மனையில் அங்கிருந்து வேணமாகி ஆராரே விஸ்வாமுத்திரர் ஓடி வரார் மாமுடி. அவரு ஓட்டம் தான் பெருநடையா, ஓடி வாரார் மாமுனியோ. அங்கிருந்து பயணமாகி தாடகை மலை. ஆமா தாடகை மலையானதல்லவா. இந்த தாடகை மலையில சரி தனியா வேள்வி நடத்தணும். ஆமா வேள்வி எது நடத்தணும் தாய்? ராஜரிஷி பட்டம் கிடைக்கணும்னு சொன்னா தாடகை மலையில சென்று வேள்வி எது நடத்த வேண்டும்? ஏன்னா 999 வேள்வி சரி நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆமோ ஆமாம்மா. இன்னும் ஒரு வேள்வி சரி குறை இருக்கு. ஆமா ஆமா அந்த ஒரு வேள்வியும் தாடகை மலையில நடத்தணும். நடத்திட்டோம்னா எல்லாம் முடிஞ்சு ஆமா ஆமா ராஜரிசிக்கிற பட்டம் நமக்கு கிடைக்கும். சரி அப்படின்னு சொல்லி இருக்க அப்ப அழகாகவே ஆமோ ஆமாம்மா இருக்கக்கூடிய இடத்தை சுத்தபத்தமா வைக்கிறோம். சரி சுத்தம் வந்து என்னைக்கும் சோறு போடும். ஆமா சுத்தம் சோறு போடும். சரி சுகாதாரம் குழம்பு ஊத்தும். அதான் அப்படின்னு சும்மாவா சொல்லி இருக்கு. அதானே. சரி அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய வேளையில அப்ப தாடகை மலையிலை தாடகை மலையதில தனியா வேள்வி நடத்துகிறார். வேள்வி எது நடத்துகிறார் அல்லவா. வேள்வி நடத்தணும்னா சும்மா முடியுமா? என்னமா செய்யணும்? இருக்கக்கூடிய இடம் அழகா சுத்தம் செய்தார். சரி அங்க காடு வெட்டி அமுழ்வாரிக்கே கட்டை வெட்டியரே கொளுத்தே காடு வெட்டி முள்வோதுக்கி கட்டை வெட்டி தீ கொள்ளு ஐயா வேகார கட்டைகள் அங்க வேகார கட்டைகளை வேலியாக தானே போட்டா வேகாத கட்டைகளை அந்த வேகாத கட்டைகளை வேலியாக தானு போட்டா. இருக்கக்கூடிய இடத்தை சுத்தம் செய்து சரி அந்த ஐயா விஸ்வாமுத்திரர் ஆமா இந்த நேரம் வந்து சரி வேள்வி நடத்தணும்னு சொல்லி சரி
சந்தனக்கட்டை, சாம்பிராணி கட்டை, ஆமா அப்படி பல பல சரி வாசனை திரவியங்கள், ஆமா ஆமா சந்தன கட்ட ஜவ்வாறு கட்டை, சரி இப்படி குச்சிகள் 21. சரி அங்கே என்ன என்ன குச்செல்லாம் போட்டாங்க தெரியுமா? என்னம்மா ஐயா ஆலங்குச்சி, அரசங்குச்சி, அத்தே குச்சி, வன்னிய குச்சி, ஆலங்குச்சி, அரசங்குச்சி, அத்தி குச்சி, வன்னி குச்சி, முங்கங்குச்சி, விளையங்குச்சி போட்டாரே மாமுனிவர். புங்கங்குச்சி, புளியங்குச்சி போட்டாரே மாமுனிவர். நாங்கு எண்ணெய் கோங்கி எண்ணெய், நாங்கு எண்ணெய் கோங்கி எண்ணெய், அரை நெய்யோ விட்டாரே. நாங்க எண்ணெய் கோங்க எண்ணெய் அங்கே நாங்கு எண்ணெய் கோங்கி எண்ணெய், என் அரை நெய்யோ விட்டானையா. அழகுடனே வேள்வியானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமா வேள்வி எது வளர்ந்து கொண்டே இருக்கிறது இல்லவா? இந்த வேள்வி புகை ஆமா எங்கே வருது? எங்க எங்க வருகிறது? அப்படியே இருக்காளே தாடகை மலை. தாடகை மலையில ஓ தாடக மலையில வருது மாத்தாயி. அது புகை, சரி இது ஆமா ஓ வாசனை. சரி அப்போ என்ன அங்க இருந்து வந்து பாத்தீங்களா, சரி இலங்கையில இருக்காளே பாட்டி தாடகை. ஆமா தாடக தாடக அவ கண்ணுக்கு அப்படியே மண்டல் ஆமா 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 அங்க நடத்துற வேள்வி புகையானது தாடகைக்கு இருக்க முடியலம்மா. மண்டுது, கண்ணீர் வருது. ஆமா கண்ணீரும் விழுகுது. ஐயோ ஆஹா, யாரடாது யாரடாது தத்தர தூக்கமா தூங்குவே, என் தூக்கத்தை கெடுத்துட்டானே. என்னோட மலையில வேள்வி நடத்தி புகை மூட்டத்தை போடுறது யாரப்பா? எவன் அந்த சண்டாள ஏ சண்டாள பாவிகளை பாக்கணும்னு சொல்லி ஆமோ ஆமம்மா இந்த தாடகை பாட்டி எங்க வர பாருங்க. தாடக பாட்டியம்மா எங்கம்மா வருகிறா? அங்க ஓட்டமோ தாமரநாடையா பெருநடையா ஓடி வார தாடகையா, தாடகையா அவளுடைய மலையாரிலை மழையதில்லை, மலையாரிலை வாராளை தாடகையா. பாலனையா மலையடியிலே மலையடியிலே மலையாரிலே என்னுடைய மலையிலை ஆமோ ஆமம்மா நான் உயிரோட இருக்கும் போது சரி எனக்கு தெரியாமல் ஆமா எவன்டா இப்படி ஒரு புகை மூட்டத்தை போடுறது? ஆமா வேள்வி புகைய நடத்துறது யாரப்பா? தெரியலையே. தெரியலையே தெரியலையா? அங்க இருந்து வந்தா பாரு. சரி ஏடா என்ன தாடகைன்னு பேர் ஏன் விட்டுருக்காங்க? எதுக்கு எதுக்கு எதிர்க்க தாயி? அவ ஆளை பார்த்தாலே அப்படித்தான். சரி சிலவங்க ஒரு மடியா இருப்பாங்க, ஆமோ ஆமம்மா ஆனா பாட்டி தாடகை அப்படி இல்ல. கிடையாது கிடையாது. அப்ப வாரா வீரம் விவேகத்தோட சரி வெற்றி கிடைக்கணும்டா. ஆமோ ஆமம்மா நம்ம வீரத்தை போய் யாருன்னு அவனுக்கு தெரியும் சரி அப்படின்னு வாரா. வருகிறாளவா? அலறி கொண்டு வரும் பொழுது அலறி கொண்டு ஆங்கார ரூபத்தோடு வரும்போது ஏ சண்டாள பாரவத்தி தாடவல்ல வாரா. அம்மா என்ன என்ன செய்கிறா? நம்மள கொண்டுருவாளே. ஆமா தாடக கையில கிடைச்சோம்னு சொன்னா நம்மள கசலி பசமா கசக்கிருவாள, பொண்ணே போட்டுருவா. சரி அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஆமா அப்படின்னு சொல்லி இந்த பாறை புதருக்குள்ள போய் சரி அழகா சின்ன புள்ள மாதிரி ஒளிஞ்சு உட்கார்ந்து ஆமா ஒளிந்து இருக்கிறார்கள் அல்லவா? கிடைச்சா கொண்டுருவா. சரி அப்ப தாடகை பாட்டியானவள் ஆமோ ஆமம்மா தாடவன் பேர் மட்டும் இல்லையா, சரி ஆட்டம் தாடவையா ஆடுவா. ஆடுகிறாள ஆடுகிறாள ஆமா அவன் பார்த்தவுடனே ஆமோ ஆமம்மா எப்படி இருக்கு பத்தியலா? எப்படி ரொம்ப சுவையா இருக்குல்ல? சரி அதனால என்ன 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 பாட்டி காத்துல என்ன போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கிறா? என்ன போட்டிருக்கிறா? நம்ம வந்து சில பிள்ளைங்க கம்மல், ஆமா சில பேர் சிமிக்கி போட்டிருப்பா, சில பேர் வளையம் போட்டிருப்போம், ஜிமிக்கி கம்மல் சரி போட்டிருப்பா. ஆமா ஆமோ ஆனா பாட்டி வந்து ஆமா தாடக வந்து என்னம்மா போட்டிருக்கிறா? ஒரு காத்துக்கு சரி 30 குட்டி யானை. அடேங்கப்பா நான் போட்டிருக்கா பாரு என் பேத்தியா. ஆமா அதே மாதிரி போட்டிருக்கா 30 குட்டி யானையை பிடிச்சு. அந்த காத்துல 30 குட்டி யானை, சரி இந்த காத்துல 30 குட்டி யானை. எங்கப்பா நம்ம ஒரு யானையை கூட தொங்க விட முடியாது, சரி காது அப்படி கிழிஞ்சிரும். ஆமா ஆமா நான் ராசாத்தி காலத்துக்குள்ள செயின் போட்டிருக்கா. ஆமா ஆனா தாடக அப்படி கிடையாதும்மா. எம்மாடி இப்படிலாம் போட மாட்டேன். மலைப்பாம்பை பிடிச்சு சுத்தி போட்டிருக்கா கழுத்துக்குள்ள. மலைப்பாம்புனா பெரிய பெரிய பாம்பு, பெரிய பெரிய பாம்பை தூக்கி கழுத்துக்குள்ள சுத்தி போட்டிருக்கா. அனகொண்டா அவ இடுப்ப பார்த்து நினைச்சுக்க சிற்றுடுக்கு கடந்தது போல் சேலை கட்டு இடையழகா இருந்துச்சு. இருக்கவே இருக்காது. கிடையாது கிடையாது மணிமுத்தாறு டேங்கு மாதிரி இருக்கவா இடுப்பு.
டேங்க்லயும் 7 டேங்க் இருக்கலாம். எங்கப்பா உடம்பு பார்த்தேன்னா சரி. சும்மா அவ்வளவு ஒரு அழகா இருக்கும். ஆமோ ஆமாம்மா. நீ பல்லு தேய்ச்சா சரி. பல்பொடி. ஆமா பல்பொடி டூத்பேஸ்ட். ஆமா சரி. ஃப்ரெஷ். ஆமா பிரஷ் வச்சு தேப்போம். ஆனா தாடகை பாட்டி எப்படி தைக்கிறா? ஒரு பனை மரத்தை தூரோட புடுங்கிருவா. சண்டால பாதகத்தை தூர புடுங்கி சாப்பிடுதால அப்படி வச்சு தேப்பா. சரி. இதுதான் பல்லு. ஆமோ ஆமாம்மா. இப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில அந்த தாடகை வந்தாள். ஆமா. அட சண்டாள பாவி. ஏய் எவன்டா? யாருடா அது? யா வேள்வி நடத்துது? வாயம் பாப்பானே யாருல அப்படின்னு சொல்லி சரி. இத உடனே நம்ம நிறுத்தணும். ஆமா நிறுத்தணும்னு சொல்லி என்னம்மா செய்கிறா? தண்ணி குடிக்கணும்ல. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா வேள்வியானது தீயும் நெருப்புமா இருக்குமா. ஆமா ஆமா நெருப்பும் புகையுமா இருக்கு. அதை நிறுத்தணும்னு சொன்னா தண்ணியை ஊத்தி அணைக்கணும். அப்ப டம்ளர் தண்ணி போதுமா? காணாது ஒரு காடு எரியும் போது அதுக்கு டம்ளர் தண்ணி காணாதுல தாயி. அப்ப பாட்டி தாடகை எங்க வந்தா பாருங்க. அம்மா வருகிறா. ஐயா 7 நல்ல கடலாரி தண்ணீரை தான் குடிக அவ குடித்திருக்கோணே அரே அவ குடித்திருக்கோணே அரே ஆண்டி குணமுடனே குடித்திருக்கோணேரத்திலே தண்ணீர் குடித்திருக்கோணேரத்திலே குணமுடனே ஏது செய்தார். பாட்டி 7 கடல் தண்ணி. ஆமா 7 கடல் தண்ணியை குடித்து வராமா தாடக பாட்டி. அப்படி வாய கொண்டு கடல்ல வச்சான்னா ஆமா 7 கடல் தண்ணியை கப 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 குடிக்கிறா. ஒரு வயிறு 7 கடல் தண்ணி. அடேங்கப்பா வயிறு பார்த்தல குடிச்சு போட்டு எம்மா பெருசு இருக்கு. ஆமா சுவாரனே எல்லாம் இருக்கா. அந்த தாடகையா மலையில சரி வேள்வியில கொண்டு ஆமா வேள்வியில கொண்டு ஒரு கால் சரி இங்க மலையில வைப்பா. ஆமா ஒரு கால் மேற்கே மலையில வைக்கிறதாயி. இன்னொன்னு கிழக்க. ஆமா கிழக்கு கடல்ல கொண்டு வைக்கிறா. வச்சாளா? சரி. அப்படியே சிறு நீராய் விட்டுட்டா. ஆமா சிறுநீராகவே யாகத்தை அணைக்காதாயி. யாகம் அணைஞ்சு போச்சு. ஆமோ ஆமாம்மா. எப்பா சரி இப்பதான் திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் மீண்டும் இவர் இங்க வாரா. எங்க வருகிறா? அவளுடைய மலையிலே வருகிறார். சரி. அவள் அங்க இருக்க இருக்க நம்ம யாராவது கிட்ட வந்துராதிய சரி கொன்னுருவேன் பாத்துக்கோ. ஆமோ ஆமாம்மா. சொல்லிட்டு போயிட்டா. சரி தாடகை போயிருக்க இந்த அரச மன்னனாகிய விஸ்வாமுத்திரர் விஸ்வாமுத்திர இன்னும் குறை கட்டைகளை வைத்து வேள்வி நடத்தணுமே. வேள்வி நடத்தணும்னு சொல்லி அப்ப நம்மளால சும்மா நடத்த முடியாது. என்ன செய்கிறா? ஒத்தையில செய்ய முடியாது. அதுக்கு துணைக்கு ஆளு வேணுமேனு அப்ப எங்க வாரார் தெரியுமா? எங்கம்மா வருகிறா? வனமான வனங்கடந்தே வாராரே அவர் தானே மாமுடிவர் வாராரையா. அங்கிருந்து அவர் எங்கே எங்கே ஏகி வாரார் எங்கே ஏகி வாரார். ஏற்ற மன்னர் விஸ்வாமுத்திரே ஓட்டமும் பெருநடையுமாக. ஓட்டமும் நல்ல பெருநடையுமாக இந்த விஸ்வாமுத்திரர் சரி எங்கே வாரார் தெரியுங்களா? எங்கம்மா வருகிறா? அயோத்தியமான அரண்மனைக்கு வருகிறார். சரி. அப்படி அயோத்தியமான அரண்மனைக்கு வந்த உடனே அயோத்தியமான அரண்மனைக்கு வந்த பொழுது அப்பந்தான் இவர் உள்ள இருந்து வெளியே வராரு. விஸ்வாமுத்திரர் அழைக்க. சரி. யார் வர்றா? யார் வருகிறா? தல தஜரதர் வர்றார். ஆமா தஜரத சக்கரவர்த்தி வருகிறாரே. ஐயா சுவாமி நாதா வாருங்கள் வாருங்கள் என்று. ஆமா வாருங்கள் என்று சொல்லி வரவேற்கிறார். அம்மா ஆசனங்கள் போட்டு அமர வைத்தார். ஆசனங்களை போட்டு அமர வைத்து முக்கனியை கொடுத்து உபசரித்தார். ஆமா ஏன்னா குரு வந்திருக்காரு பாத்தியலாமா. சரி குரு வந்திருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தனி மரியாதை கொடுக்கணும் தாய். கொடுக்கணும்ல. ஆனா குருவை வணங்காத சிஷ்யன் இந்த உலகத்துல நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. சரி. ஆமா எந்த குருவா இருந்தாலும் சரிதான். நமக்கு பாடம் சொன்ன குருவா இருந்தாலும் சரிதான். சரி. வேலை சொல்லி கொடுத்த குருவா இருந்தாலும் சரிதான். தொழில் சொல்லி கொடுத்த குருவா இருந்தாலும் சரிதான். அதானே. ஆமா குரு வந்தாச்சுன்னு சொன்னா குருவை வணங்கணும் தான். அதுதான் ஒரு சிஷ்யனுக்கு அழகு. அப்படினா சரி. அப்ப ஐயா என்ன எங்களுடைய அரண்மனையில் குருவை வணங்க சொன்னா குரு குருன்னு முழிக்கான். கரெக்ட். அப்படிதான்.
அதனால சரி இவர் வந்தார் பத்தியில ஆமாம்மா சுவாமி ஐயா உங்களுடைய பாதம் சரி எங்களுடைய அரண்மனையிலே ஆமா அரண்மனையிலே உங்கள் பாதம் படுதற்கு ஆமாவோ நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா உங்களுடைய பாதமானது என்ற அரண்மனையிலே பட நாங்க கொடுத்து வைத்திருக்கணும் அல்லவா? நல் வரவாகவே இருக்கட்டும். ஆமா தங்களுடைய வரவே நல்வரவாக இருக்கட்டும்னு சொல்லி என்னுடைய அரண்மனைக்கு நீங்கள் வந்த நோக்கம் தாங்கள் வந்த நோக்கம் என்ன குருவே? ஏ தசரதா ஐயா தசரதா உன்னுடைய அரண்மனையில் ஒரு பொருளை நாடி வந்தேன். ஆமா ஆமா உங்களுக்கு ஒரு பொருள் என்ன ஒரு பொருள் 1000 பொருளை நான் எழுதி தர இருக்கிறேன்ப்பா. அப்படியா? அடியேன் காத்து கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு என்ன தர வேண்டும் என்று சொல்லி. தசரதா நாடு வேண்டுமா நகரம் வேண்டுமா சொத்து வேண்டுமா பொண்ணு வேண்டுமா பொருள் வேண்டுமா பால் வேணுமா பவுசி வேணுமா என்ன வேணும் நீங்க என்ன கேட்டாலும் தருகிறேன். லிஸ்ட் போடதான் உங்களுக்கு தைரியம் வேணும். ஏ தசரதா சைன் போட்டு தந்துருவேன். முந்தாத ஐயா முந்தாத. சரி நீ சொல்ற பொருள் எல்லாம் எனக்கு நிறைய இருக்கு. ஆமோயா நாடு நகரம் சொத்து இருந்தா இந்த அயோத்தியில நான் இவ்வளவு நாள வாழ முடியுமா? நானே ஒரு ரிஷி. எனக்கு இதெல்லாம் வேண்டாப்பா. ஆமா எனக்கு நாடு என்னைய நகரம் என்னைய சொத்து என்னைய சொகம் என்னையப்பா. ஏறி பிள்ளை குட்டி எனக்கு தேவையில்லை. சரி இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைலாம் என் பிள்ளை. அப்ப என்னதான் வேணும்? என்ன வேணும் சுவாமி? என்ன வேணும் சுவாமி? தசரதா ஏ தசரதா எது கேட்டாலும் தருவையா? கண்டிப்பாக எது கேட்டாலும் தருவேன் ஐயா. இந்த அயோத்தியை உங்களுக்கு வேணாலும் நான் தாரேன். சரி ரெடியா இருக்கேன். ஆமாம்மா தசரதா சுவாமி தாரேன்னு சொல்லி வரவு ஏமாத்தப்படாது. சரி எனக்கு சத்தியம் செய்து ஆமா ஆமா சத்தியமானது செய்து கொடுப்பா. எது கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி சத்தியம் செய்து கொடு. சத்தியம் பண்ணி கொடு. உன் மகன் மூத்த மகன் மேல சத்தியம் பண்ணி கொடு. அப்பதான் நீ மாற மாட்டா. தண்ணீர் விட்டு தாரை வார்த்து கொடுத்தார். சரி நீங்க சொன்னபடி நீங்க எது கேட்டாலும் தரேன். நீங்க என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லி சத்தியம் செய்து கொடுக்கிறார் அல்லவா தசரத சக்கரவர்த்தி. ஏனா என்ன சூரிய குலத்துல ஒருத்த பிள்ளை. சரி ஹரிச்சந்திரன் பரம்பரை. ஆமாம்மா அப்ப பொய் வார்த்தை சரி பிடிக்காது. ஆமா பொய் பேச பிடிக்காதுல தாய் நமக்கு. ஏமாத்தப்படாது. சரி தாரம்னா கொடுத்துறணும். ஆமோ அதுதான் நல்ல பிள்ளை. அப்ப அந்த வார்த்தையை கேட்டு வார்த்தையை கேட்டல்லவோ சுவாமி உங்களுக்கு என்னையா வேணும்? எனக்கு என்னம்மா வேணும்? ஏ தசரதா தசரதா அதாவது தாடகை மலையிலே வேள்வி நடத்தினேன். அந்த வேள்வியை நிறுத்திட்டா. ஆமா தாடகையானவன் நிறுத்தி போட்டப்பா. இனி என்னால ஒத்தையில முடியல. சரி அதனால உன் பிள்ளைய என் கூட அனுப்பி வை. ஆமாய்யா சுவாமி என்ன என்ன என் மகன் 3 பிள்ளைய திரட்டா. சரி வேண்டாம். ஏம்னு கேட்கணும். ஏன் எனக்கு 3 பிள்ளை ஒரு கண்ணுன்னு சொன்னா என் மூத்த பிள்ளை ஒரு கண்ணு. ஏ தசரதா இந்த 3 பிள்ளைல இருக்காங்களா 3 பிள்ளை எனக்கு ஒரு கண்ணுன்னு சொன்னா சரி நான் இருக்க மூத்த பிள்ளை எனக்கு இன்னொரு கண்ணு. அப்படினா ஆமா அந்த 3 பிள்ளை வேணுமா கேளுங்க தாரேன் உங்களுக்கு. தசரதா தாடக மலைக்கு நீங்க வேள்வி நடத்த கூட்டி போங்க. நான் பின்னால இருக்க 3 பேர் வேண்டவே வேண்டாம். ஆமா ஆமா முன்னால இருக்க பிள்ளை மட்டும் கேட்காதீங்க தசரதா. இவங்க அங்க ஜெயிக்க முடியாதுப்பா. எனக்கு உன் புள்ள மூத்த பிள்ளை தான் வேணும். ஆமோ ஆமையா அப்படி கேட்ட உடனே கேட்ட பொழுது அவன் பாலனையா வச்ச பாலை வச்ச பாலை வச்ச பாலை ஊர்கள் செய்ய அறிய மாட்டா அறிய மாட்டா அறிய மாட்டா வாழையா வச்ச பாலை வச்ச பாலை வச்ச பாலை மாட்டான். சரி புண்ணியல்வாள் ரகுராமன். அதனால நான் வேணா வரட்டா? என் குடும்பத்துல உள்ள ஆள் வேணுமா? பின்னாலே நிக்குது யானை படைகள் அதை உங்க கூட அனுப்பி வைக்கவா? வேண்டாம். ஆமா இந்த புறம் நிக்குது குதிரை படைகள். வேண்டாம். அந்த புறம் நிக்குது ஒட்டக படைகள். வேண்டாம். ஆமா எந்த படை வேணுமானும் கேளுங்க தாரேன். ஆனா என்ற மூத்த பிள்ளைய மட்டும் கேட்காதீங்க குருவே. ஏ தசரதா தசரதா நீ என்ன சொன்ன? ஆமா தாரேன் என்று சொல்லி சத்தியம் செய்து விட்டு ஆமா இப்ப தர மறுத்தாதுக்கு என்னப்பா அர்த்தம்? நல்ல பிள்ளைக்கு அழகு இல்ல. கிடையாது அல்லவா? இல்ல ஐயா. சரி போயிட்டு வாங்க. சரி என்னால தர முடியாது. முடியாது சுவாமி. மறுத்த உடனே சரி விஸ்வாமுத்திரர் அரண்மனையை விட்டு வெளியில் வர்றார். அரண்மனையை விட்டு வெளியே வருகிறார் அல்லவா விஸ்வாமுத்திரரும். இவர் வெளியில வர்ற அயோத்திக்குள்ள யார் போறா? யார் போகிறா? அதாவது கலைக்கோட்டு மகரிஷி. நம்ம கலைக்கோட்டு மகரிஷி வராப்ல. தசரதா ஏ தசரதா ஆமா என்ன வெளியில போறது யாரு? ஆமா விஸ்வாமுத்திரர் வீட்டுக்கு அரண்மனைக்கு வந்தாரப்பா. ஒரு வழியா போறாரே. ஆமா ஆமா அவர் ஒரு பொருளை நாடி வந்தேன்னு சொன்னாரு. சரி நானும் அவர் கேட்டா எதுனாலும் தாரேன் என்று சொல்லி சத்தியம் செய்தேன். கொடுத்தியா? அவர் அதுக்கடுத்து நான் சத்தியம் செய்ததுக்கு அடுத்துதான் அவர் சொல்லுதாரு உன்னோட மூத்த பிள்ளையை என்னோட யாகத்துக்கு அனுப்புன்னு சொல்லி.
மட்டைன்னு பொறுத்திருப்பிய. நான் என்ன சொன்னேன், ஆ. எனக்கு மூத்த பிள்ளை ஒரு கண்ணுன்னு சொன்னா மத்த 3 குழந்தைகள் ஒரு கண்ணுன்னு சொன்னேன். சரி. ஆமா, நீங்க எது கேட்டாலும் தாரேன், ஆனா என்னோட மூத்த பிள்ளையை மட்டும் நான் உங்க கூட அனுப்ப முடியாதுன்னு சொன்னேன். தசரதா ஐயா, உடனே சரி விஸ்வாமுத்திரரை அனுப்பி வை. அனுப்பி வை. கூட்டு உன் பிள்ளைய கூட்டி அனுப்பி வை. ஆமா உன்னோட மூத்த பிள்ளையை அனுப்பி வைப்பா ஹரிராமச்சந்திர பூபதிய. உடனே வார்த்தை தட்டாமல் சரி அவரை அழைத்து ஹரிராமச்சந்திர பூபதியை கையில் கொடுத்தார். ஐயா விஸ்வாமுத்ரா, நான் கூட்டு போங்க என்னுடைய பையனை. அப்ப அரண்மனைக்குள்ள இருந்த இளைய பெருமாள் ஆமா என்ன சொல்லுகிறாரு, அப்பா என்ன எங்க அண்ணன் சரி ஐயா ராமசாமி சரி இருக்கும் இடம், ராமசாமி ஐயா இருக்கும் இடம் தான் எனக்கு அயோத்தி. ஆமா அண்ணன் இருக்கும் இடமே எனக்கும் அயோத்தி அப்படின்னு சொல்லி நானும் போய் வருகிறேன். ஆமா இந்த பக்கம் யாரு, ஆமா இந்த பக்கம் ஒரு பிள்ளை, இந்த பக்கம் ஒரு பிள்ளை. வலது கையில ராமன், சரி இடது கையில லட்சுமணன். லட்சுமண பெருமாளையும் கூட்டிக் கொண்டு உடனே கோசலை கைகேசி சுமித்ரா சரி போய் வா மகனே என்று விடை கொடுத்தார். சரி அப்படியே ஆகட்டும் அம்மா, நல்வரவாகவே இருக்கட்டும் சரி என்று தசரதரும் கொடுத்தார். அப்ப விடையிறாரை வெற்றி மூணு நல்ல நபர்களுமே எங்கே எங்கே ஏகிவாரா, எங்கே ஏகிவாரா, ஏற்றதொரு மூவேர்களோ சரி. அப்ப அயோத்தி கடந்து அயோத்தியமான நகரம் விட்டு எங்க வராங்க தெரியுமா, எங்க வருகிறார்கள் அப்பா. அப்பதான் சரி அங்க இருந்து அப்படியே வர்றாங்க. சரி வரக்கூடிய நேரத்துல வரக்கூடிய வேளையிலேயே அதாவது தாடகை மலையில தாடகை மலையில வந்து குறை கட்ட கடக்கு பாத்தீங்களா யாகம் நடத்துறதுக்கு. ரைட். ஆமா அத வேள்வியை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி ஆமா திருப்பியும் தொடங்கணும்னு சொல்லி வருகிறார்கள் 3 பேர்களும் ஒன்று கூடி. அப்படியே அம்பரா கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சரி அப்படியே பானங்களை எடுத்து சரிவாரியா இவர் தொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம்மா ஒரு சரக்குடம் கட்டி சரி அண்ணனும் தம்பி இருக்காங்க. அண்ணனும் தம்பியும் இருக்கிறார்கள். அவர்கள் அங்க இருக்க சுவாமி ஐயா ஆகக்கூடிய காரியங்களை நீங்கள் பாருங்கள். ஆமா யாகத்துக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி. ரைட். சரி அப்படின்னு சொல்ல ஆமாம்மா இவர் வந்து அந்த குறை கட்டைகளை வச்சு சரி வேள்வி நடத்துறாங்க. எது நடத்துகிறார்களே இப்படி வேள்வி நடத்த அதற்கு அடுத்தபடியாக நமக்கு சன்மானமளித்த செல்வச்சீமான் பூமான் புண்ணியவான் யாரையா, யாரம்மா இந்த வைகை. சரி என்ன ஊரு, எந்த ஊரம்மா, வெக்கால்பட்டி. சரி நன்னகரிலை வாழ்ந்து வரக்கூடிய ராமசாமியுடைய ஆலயத்தில் சரி பரிசளித்த செல்வச்சீமா யாரம்மா, 1 இல்ல 2 சரி 20 ரூபாயை கொண்டு வந்து 20 லட்சமாக சன்மானம் செலுத்தியுள்ளார் அல்லவா. அவர்கள் குடும்பங்கள கோத்திரங்கள் அண்ணன் பரமசிவன்னா குடும்பங்கள கோத்திரங்கள் வழி வம்சங்களும் செய்து வரக்கூடிய தொழில்களும் வாழையடி வாழையாக ஆளையாக வாழையாக வளர வேணும் அவர் குடும்பம், அவர் குடும்பம், அவர் குடும்பம் என்றென்றைக்கும் சரி நீடோடி கால வாழ்க வளர்க என வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அப்படி இருக்கும் போது அதற்கு பிறகு சரி இங்க அந்த வேள்வியை மீதி குறை கட்டைகளை வச்சு வேள்வி நடத்தணும்னு சொல்லி மீண்டும் நடத்துகிறார். சரி இப்படி மீண்டும் நடத்தும் போது இந்த மலையில் உள்ள புகை சரி அங்க தாடகைக்கு போகுது. தாடகைக்கு நாசி பிடிக்க முடியல, ஒரே புகைவாதான் அடிக்கி மண்டுது. சரி கண்ணு எரியுது, கண்ணு எரிச்சலா இருக்கு, தூக்கம் கூட வர மாட்டேங்குது. நம்ம கிடையாது அப்பதான் குறுக்க கொண்டு இந்த தரையில போடணும்னு போட்டா பாத்துக்க. ஆமா அங்க வேள்வி நடத்தத புகை வழக்கு இருக்க முடியல, மண்டிக்கிட்டு வருது முடியாதுல்ல. அப்பா ஏய்
என்ன யாருடா அது? எவனும் தெரியலையே. சரி. மறுபடியும் ஆமோ இந்த அம்மா தாடகை ஆங்கார சொருபத்தோடு ஆங்கார சொருவத்தோடு தாடகையானவள் அங்க இருந்து தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு வாரா. ஆமா விரிச்சு போட்டு வாரா. அடேங்கப்பா ஏய் வர்றா பாத்தீங்களா? சரி. வந்த உடனே ஆமா அங்க இருந்து வந்த ஆங்கார கோபத்தோடு அங்க இருந்து வரும்போது கோவம். ஆமா கோபத்துல எப்படி வந்து அப்படி ஃபயரா நெருப்பா வராமா. அப்படியா? அடேங்கப்பா உடம்பு பூரா தீய வச்சு விட்டா அப்படி இருக்கும். சரி சரி. அவ்வளவு கோபத்தோடு வாரா பாத்துக்கங்க. நான் தட்ட பயிரோ நினைச்சேன். சரி. அப்ப வந்தா பாத்தீங்களா? ஆமையா இந்த 2 பிள்ளைகளையும் பாத்துட்டா. அடேங்கப்பா யார? அதாவது ராமச்சந்திரன். ஹரிராமச்சந்திர பூபதியும் இளைய பெருமாள் லட்சுமண பெருமாளையும் பார்த்ததுதான். ஹரி ராமனை பார்த்த உடனே எப்படிமா ஆகுறா பாட்டி. சரி. ஆனா இவளுக்கு ஆசை. ஆமா ஆமா அங்க இருந்து வந்த கோபத்துல இங்க வந்து ஹரிராமச்சந்திர பூபதியை பார்த்ததுதான். ராமசாமி இருக்க அழகு அப்படி. ஆமா ஆமா அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகு அல்லவா. ஆணுக்கு ஆணே பொறாமைப்படக்கூடிய அழகு. ஓ அவ்வளவு அழகா? பெண்கள் கண்டா பேராசை கொள்ளக்கூடிய அழகோடு இருக்கிறாள் அல்லவா. சரி. ஆமோ அப்பதான் பார்த்தா. என்ன 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 பிள்ளைய பார்த்தா அழகா இருக்கா. இவ்வளவு அழகா இருக்கான் பாரு ஐயா. ஆனா இவளுக்கு வயசு பத்தல. ஆமா ஆமோ நம்ம வயசு இல்ல பிள்ளை. நாடக சொல்லுதா என்ன. நான் மட்டும் கொஞ்சம் நாள் கழிச்சு பிறந்திருந்தேன்னு சொன்னா உன்னை கல்யாணம் முடிச்சிருப்பேனே. எனக்கு இப்ப வயசு 108 ஆகுது, உனக்கு 18 தான் ஆகுது. அப்பதான் ராமர் சிரிக்காரு. அதனால கொஞ்சம் பொறுத்த வேணுமா, கட்டுப்படுத்த முடியாது. சரி அம்மா. சரி என்ன சொல்றாரு? என்ன சொல்லுகிறாரு? சரி அம்மா ஆகட்டும். அவ்வளவுதான். சரி. வேணா வேற வார்த்தை பேச மாட்டாரு. கிடையாது கிடையாது அல்லவா. அப்பேற்பட்ட ராமரை அழைத்தல்லவோ. டேய் 2 பையங்களும் சின்ன பிள்ளைகளா இருக்கீங்கடா. என் கையில அம்முட்டேனா உனக்கு கசலி பழமா கசக்கிருவேன். வாயில போட்டோம்னா வயல் பழமா எடுத்து சாப்பிட்டுருவேன். ஆப்பிள் பழமா இருக்க. ஆமோ எந்திரிச்சு பேருடா. போயிரப்பா பாலகா. என்னுடைய கை ஓ மேல பட்டா சரி அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிரும். ஆமோ அம்மையா. உடனே பேசுற பாத்தீங்களா? தரக்குறவா ஏசுற உடனே ஏசிய பொழுது சீக்கிரம் போறியா? சரி. என்னுடைய என் பலிக்கு ஆளாயிராத. சரி. என் பொறுமைக்கு எல்லாம் உண்டு. ஆமா இல்ல உண்டு அல்லவா. இப்படி தரக்குறவா ஏசிய உடனே ஏசிய பொழுதல்லவோ ஹரிராமச்சந்திர பூபதி என்ன செய்தார் தெரியுமா? என்னமா செய்கின்றார்? அவர் அந்த நல்ல வேளையில் ராமபாணங்கையில் எடுத்து குறியராயுந்தாளே வைத்து குறி தப்பாளை நாடகையால் மார்பில் வந்து பட்டரோரி நீரேத்தி மாண்டு நல்ல மடிந்தாளையா மாண்டு நல்ல மடிந்தாளையா மங்கையான தாடகையா மாண்டு நல்ல மடிந்தாளையா மங்கையான தாடகையா. ஹரிராமச்சந்திர பூபதி சரி அப்படியே அம்பரா கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பானத்தை எடுத்தார். பானத்தை எடுத்து அங்க சரிமாரியாக தொடுத்தார். சரி அந்த சரிமாரியாக தொடுத்த பானம் பானமானது ஹரிராமருடைய பானம். பானமானது தாடகை மார்பிலே பட்டது. ஆமா தாடகை மார்பிலே படுகிறது. அந்த இடத்திலே மாண்டு போனார். சரி அடுத்து ஆமா ஹரிராமச்சந்திரனுடைய பானம் பானமானது 7 கடலுக்குள் போய் ஆமா ஆமா 7 கடலுக்கு அப்பால் சென்று சுத்தம் செய்து ஆமா ஆமோ கடலிலே நீராடி சரி ஹரிராமனுடைய கைக்கு வருகிறது. ஆமா ரத்த வாடையோடு வரக்கூடாதுன்னு சொல்லி கடலில போய் சுத்தம் செய்து வருகிறதுமா பானமானது. அதுதான் ஐயா ராமர் பானம். சரி எல்லாரும் விடுவான் பானம். ஆமாம்மா இந்த பானத்துக்கு ஈடாகாது. ஈடாகாது அல்லவா. இப்படி இருக்க அடுத்து அம்மா போனவா வரலைன்னு சொல்லி அம்மா தாடக மாரிசனும் சுவாகம் தேடி வர்றா. சரி அப்படே எங்க அம்மாளுடைய வனத்துல சரி எவனுக்குடா இவ்வளவு ஒரு திராணி இருக்கு திக்கு இருக்கு எவ்வளவு தில் இருந்தா என் மலையில வேலி நடத்துவேன் எங்க அம்மா எங்கடா அப்படின்னு அதட்டுதான். அப்பந்தான் ஹரிராமன் பார்த்தார். என்ன சொல்லுகிறாரு? சுவாமி நீங்கள் வேள்வியை நடத்துங்கள், இவனை நாம் பார்த்துக்கிறேன் சொல்லி அப்படின்னு சொல்லி சுவாக் மறுபடியும் பாடத்தை போடுறாரு. அப்ப சுவாகு போயிட்டான். என்ன சொல்லுகிறார்? மாரிசன் எங்க போனாரோ தெரியல. அவரை கொன்று விட்டு 7 கடலிலே போய் மறுபடியும் சுத்தம் செய்து ராமருடைய பானம் கைக்கு வருகிறது. சரி இப்படி வரக்கூடிய நேரத்திலே வரக்கூடிய வேளையில அப்ப அங்கேரேந்த பயணமாய் ஆறாரே இளைய
சரி இவர்கிட்ட கேட்காரு, சுவாமி ஐயா இனி நாம இங்க இருந்து எங்க போறோம் சரி அப்படின்னு கேட்காரு. என்ன செய்கிறார் பாருங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்லுகிறாரப்பா? ஏ அப்பா, ஐயா ஏ ராமா ராமா, ஐயா நம்ம வந்து சரி நம்ம அயோத்திக்கு போகணும்னு இப்ப நினைக்கப்படாது. அயோத்திக்கு இப்ப போகலப்பா. ஏ ராமா, நீ வந்து சின்ன பிள்ளைய உன்னை கூட்டிக்கிட்டு வந்த. நான் எங்கம்மா போக போறோம்? கல்யாண ராமன், சீதா ராமன், ஜெயராம், ஆமா கல்யாண ராமனா போக ஜானகி ராமனாகத்தான் உன்னை கூட்டிக்கிட்டு போவேன். ஆமாம்மா. அதனால என்ன அவசரப்படாத. சரி இப்ப நம்ம வந்து மிதிலைக்கு போனோம். ஆமா எங்கம்மா போக போறோம்? மிதிலை மாநகரம். ஆமா மிதிலை மாநகரத்துக்கு போக போறோம் ஐயா. ஏ ராமா, 1 மைல் தூரம் இருக்கா? சரி அவசரப்படாத, கிடையாது இன்னும் நேரம் இருக்குப்பா. ஐயா ஹரிராமரை அழைத்து சொல்ல. இப்படி வரக்கூடிய நேரத்துல ஆமாம்மா காட்டு வழியாக வராங்க. சரி காட்டு வழியாக வரும் பொழுது அந்த வனங்கடந்து வருகின்ற போது ஒரு கருங்கல்லானது சரி அப்படி ராமருடைய பாதம் பட்டுது. ஆமா நடந்து வருகின்ற போது அவர் பாதமானது அந்த பாறையில பட அந்த கருங்கல்லானது சரி அப்படி பெண்ணா வணங்கி நிக்கி. ஆமா கருங்கல்லுல ராமர் பாதம் பட்டதுதான். அடேங்கப்பா ஒரு பெண்ணு வந்தா. ஆமா சுவாமி, ஐயா இது என்ன எனக்கே தெரியலையே. தெரியலையே அப்பா. என்ன ராமா, இது ஒரு பெரிய கதை. சரி முன்னொரு காலத்துல அதாவது தெய்வலோகத்துக்கு அதிபதி தெய்வேந்திரன். ஆமா தேவலோகத்திற்கு அதிபதி தேவேந்திரன் அல்லவா? கௌதம ரிஷி. சரி 2 பேரும், 2 பேர்களும் தேவாமிர்தம் கிடைத்தார்கள். தேவாமிர்தம் கிடைக்கிறார்கள். தேவேந்திரனும் கௌதம ரிஷியானவரும். முதலாவது கிடைத்த சரி அமிர்தத்துல என்ன பிறக்கும்? ஆமாம்மா எனக்கு தான். ஆமா தேவேந்திரன் வந்து கொஞ்சம் பேராசை பிடிச்சவம்மா. கரெக்ட். அவன் என்ன சொல்லுதான்? என்ன? முதலாவது கிடைத்த அமிர்தத்துல என்ன பிறக்குதோ அந்த பொருள் எனக்கு வேணும்னு சொல்லுதான். சரி பொண்ணு பிறந்தாலும் சரி பொருள் பிறந்தாலும் சரி ஆமா என்ன பிறக்கிறதோ அந்த பொருள் எனக்கு வேணும்னு சொல்லுதான். சொன்னா ஆமா கௌதம ரிஷிக்கு 2வது கிடைத்த அமிர்தத்துல என்ன பிறக்குதோ அது கௌதம ரிஷிக்கு. அவர் வந்து ரொம்ப பொறுமை உள்ள மனுஷன். ஆமா ரொம்ப சாஃப்டா இருப்பாரு. சரி அப்பத்தா என்ன முதலாவது பிறந்தது. சரி என்ன பிறந்தது? என்ன பிறக்கிறது அம்மா? என்னை பார் யோகம் வரும். ஆமா நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். பல வருஷம் யோகம் வந்த பாடு இல்லையா? அதாவது ஆமா பஞ்ச கல்யாணி. பஞ்ச கல்யாணியானது வந்து பிறக்கிறது அம்மா. கோவேரி கழுதைன்னு சொல்லுவாங்க. ஆமையா கோவேரி கழுத பஞ்ச கல்யாணி பிறகு. அடேங்கப்பா இந்தா பிடிச்சுக்கோ. ஆமா கூப்பாட கட்டில தேவேந்திரனை பார்க்கவே அது கத்துது. எப்படி? தேவேந்திரன் கை போய் கரெக்ட். அப்பா தேவேந்திரனை பார்த்தா கதவே பயப்படுது. அசல் அப்படியே தான் இருக்கு. சரி அப்ப இந்தாப்பா எப்பா தேவேந்திரா உனக்கு பிடிச்ச பொக்கிஷம். என்ன முதலாவது கிடைந்த அமிர்தத்துல என்ன பஞ்ச கல்யாணி பிறந்திருக்கு. என்னை பார் யோக வரும்னா போட்டோ அடிச்சு வீட்டு வாசல்ல ஒட்டு. ஆமா கூட்டிட்டு போப்பா. ஆமா 2வது கிடைந்த அமிர்தத்துல என்னமா பிறக்கிறது? அகலிகை. அடேங்கப்பா அகலிங்கிற ஒரு பெண்ணு. சரி சும்மா அழகா இருக்கா. ஆமா அழகை காட்டில உங்க வீட்டு அழகா எங்க வீட்டு அழகா அப்பேற்பட்ட அழகோடு இருக்கலாம் அகலிகை பெண்ணாள். ஓ உங்க வீட்டு அழகுனா உன்ன மாதிரி இருக்கும். ஆமா உங்க வீட்டு அழகுனா என்ன மாதிரி இருக்கும்? உங்க வீட்டு அழகுனா உங்கள மாதிரி இருக்கும். கரெக்ட். அவ 2 அழகும் கிடையாது, அதுக்கும் மேற்பட்ட அழகோடு இருக்கிறான். வேற லெவல்ல இருக்கா. உங்க 2 பேரும் அழகும் கிடையாது. அழகு இருப்பா. அதான் அழகு. கரெக்ட்யா. அதானே இன்னும் எடுத்துட்டடா. சரி அதனால ஆமாம்மா எனக்கு பேரே அழகேசன். அழகேசன். சரி நல்ல பேர் என்ன? எல்லாரும் கூப்பிடுவாங்களே அழகு அழகு எல்லாரும் கூப்பிடுவாங்கல்ல. ஆமா சரி அதனால சரி இந்த அகலிகை பெண்ணானவள், அகலிகை பெண்கொடியானவள், அவ எப்பேற்பட்ட அழகு தெரியுமா? எப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறாள் அகலிகை. அவளுக்கு ஏறிடற்றி சிறுபோரேவோ சிறுபோரேவா சிறுபோரேவோ 2 கண்ணோ சிவந்த முகம் சிவந்த முகம் சிவந்த முகம் சிறுபோரேவோ சிறுபோரேவா சிறுபோரேவோ அவளுக்கு 2 கண்ணோ சிவந்த முகம் தாயே சிவந்த முகம் சிவந்த முகம். இந்த அம்மா இருக்க அழகு விடிய விடிய சொல்லலாம். ஏன்னா அப்பேற்பட்ட அழகோடு இருக்கிற தாய் அகலிகை. அப்படி எல்லாம் போக வேண்டாம். சரி இன்னும் நிறைய இருக்கு. ஆமாம்மா அதனால என்ன இந்த அகலிகை பெண்ணானவள் பெண்கொடியானவள் ஆளில் அழகு. சரி அதனால ஆமாம்மா கௌதம ரிஷி கிட்ட கொடுத்தாங்க. சரி ஆனா இவனுக்கு பொறுக்கல. ஆமா தேவேந்திரனுக்கு பொறுக்கல தாய். என்ன காரணம்? ஆமா என்ன
நானும் தான் அமிர்தம் கிடைச்சேன். ஆமா நாங்க 2 பேரும் தான் அமிர்தம் கிடைச்சோம். என் கையில பஞ்ச கல்யாணி, அந்த கிழவன் கையில அகலிகை பெண்ணாளா. இந்த பெண்ணை பாதி நாள் எனக்கிட்ட கொடுங்க. சரி அப்பா எப்பா பொருள்னா பங்கு வச்சு கொடுத்து பசிய தீர்த்து விட்டுறலாம். வெட்டி வெட்டி கொடுப்பான். ஆமா இது பெண்ணை எப்படிப்பா பங்கு வைக்க முடியும்? ஆஹா ஐயா ஏ தேவேந்திரா, அவன் பிள்ளை தெரியாமையா இருக்கான். சரி அதனால ஆமம்மா அப்படி சொல்லும் போது சொல்லக்கூடிய வேலையில இவ என்ன செய்யறார் தெரியுமா? என்னமா செய்கின்றா? இப்ப என்ன என்ன செய்யணும்? 2 பேத்துக்கு ஒரு போட்டி. சரி ஒரு சின்ன போட்டி. ஆமா ஆமா 2 பேர்களுக்கு ஒரு போட்டி நடத்துவோம். அதோ அந்த கடலுக்குள்ள ஆமா அந்த கடலுக்குள்ள சென்று 1000 வருஷம் சரி மூழ்கி இருக்கணும். ஆமா ஆமா யாரு கடைசியில வாராங்களோ அவங்களுக்கு அகலிகை பெண்ணாள். சரியா? யாரு ஃபர்ஸ்ட் முதல்ல வாராங்கன்னு சொன்னாலும் சரி அவங்களுக்கு பஞ்ச கல்யாணி. அப்படியா? சரி ரைட். ஆமாம்மா கடலுக்குள்ள மூழ்கி இருக்கானே, மூழ்கி இருக்கானே இந்த தெய்வந்திர வந்து சரி அதாவது பெண்ணு அகலிகை அகலிகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். தேவேந்திரன் வந்து பெண்ணாசை பிடிச்சவன் பாத்துக்கங்க. அடுத்து தண்ணி கடலுக்குள்ள போய் முங்கி இருக்கும்போது எப்படி இருக்கான்? அகலிகை அகலிகை தண்ணி தவளை மாதிரி இருக்கான். ஆமா ஆமா மனசுக்குள்ள பூரா அகலிகை தான் ஓடிக்கிட்டே இருக்கான். தவளை வந்து எப்ப பார்த்தாலும் உள்ளே இருக்க முடியாது. ஆமா தண்ணிக்குள்ளே இருக்க முடியாது. குளிர் தாங்காது. கொஞ்ச நேரம் உள்ள இருக்கும், கொஞ்ச நேரம் வெளியே இருக்கும். ஒரே ஒரு சத்தம் கூப்பிடுமே. ஆமா குறு 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 அது நமக்கு தெரியாம. அதான் சரி அதனால ஆமாம்மா சரி அப்படி இருக்கு. ஆமா அப்ப அங்க இருந்து வந்தாரே யாரு யாரு யாரு